يكن آذان الأنعام ولآمرنهم فليغيرن خلق الله ومن يتخذ الشيطان وليا من دون الله فقد خسر خسرانا مبينا يعدهم ويمنيهم وما يعدهم الشيطان إلا غرورا أولئك مأواهم جهنم ولا يجدون عنها محيصا والذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري من சாதிக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்ல வராரு, பேச வராருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த பேரருளும் ஒற்றா கருணையும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, இன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குவைத் மண்டலம் சார்பாக மலிந்து வரும் போதையால் அழிந்து வரும் இளைஞர்கள் காரணம் யார் என்ற தலைப்பிலே இன்று நாங்கள் விவாதிக்க போகின்றோம். அதனுடைய எங்களுடைய தலைப்பாக பேணி காக்க தவறிய பெற்றோர்களா என்ற தலைப்பு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதிலே நாங்கள் சில கருத்துக்களை இங்கே பதியலாம் என்று ஆசைப்படுகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நடுவர் அவர்களே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாக்குறோம், இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து ஒரு 35, ஒரு 40, ஒரு 60 வயதை எட்டி இருக்கக்கூடிய நாம 60 வயதுன்னு நடுவர் அவர்களே உங்களை நினைச்சுக்காதீங்க நீங்க. நாம நம்மளுடைய அந்த இளமை பருவத்துல வந்து நாம அதிகமாக போதை என்று நாம் நினைத்திருந்து அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அது வந்து மதுவாகத்தான் நம்முடைய அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாம அதனுடைய வகைகளையும் அதனுடைய பரிணாம வளர்ச்சியும் பார்த்தோன்னு சொன்னாக்க மிக பிரம்மாண்டமான முறையில இன்னைக்கு வந்து அந்த போதை வஸ்துகள் வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்துல வந்து வேரூன்றி இருக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம வந்து பாக்குறோம். அது எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா நம்மளுடைய உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம், மருத்துவமனைக்கு போகும்போது அங்க சில டெஸ்டுகளை டாக்டர் எடுத்துட சொல்லுவாரு. ஒரு ரத்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய கைகள்ல அந்த சிரஞ்சிகளை வச்சு ரத்த மாதிரி எடுக்கும் போது நாம எவ்வளவுதான் ஒரு மன தைரியத்தோடு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் கூட நாம என்ன செய்ய முடியும், அந்த ஒரு பயம் இருக்கும் ஊசி குத்தும் போது, பிளட் எடுக்கும் போது. ஆனா இன்னைக்கு இளைஞர்களுடைய அந்த பழக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த சிரஞ்சியை வந்து தங்களுடைய அந்த போதை வஸ்து வந்து தன்னுடைய உடம்புல செலுத்துறதுக்கு எத்தனை விதமான ஊசிகளை அவர் வந்து அந்த போதை வஸ்துகளை அந்த சிரஞ்சின் மூலமாக ஏற்றிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அது மட்டுமா இன்னும் எத்தனையோ போதை மாத்திரைகளை அதை உபயோகிக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னும் இன்ஹேலரை வச்சு இன்னைக்கு வந்து போதைகளை ஏத்துறாங்க. அதே போல பாக்குறீங்க அபீனு, இன்னும் எத்தனையோ அந்த கைகளை அந்த கசக்கி கொண்டு நம்ம பேர் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதையெல்லாம் இன்னைக்கு வந்து சர்வ சாதாரணமாக இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அதை வந்து உபயோகிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அதே போல ஸ்டாம்பு நடுவர் அவர்கள் சொன்னது போல அந்த நாம வந்து சிறு வயதுல நம்ம இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிருப்போம், தபால் தலைகளை வந்து நம்ம சேரிக்கிறது ஆர்வமாக இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த தலைமுறைகள் அதே வந்து தன்னுடைய போதை வஸ்துக்காக பயன்படுத்தக்கூடிய காட்சியை வந்து பாக்குறோம். இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் சிந்திச்சு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். அதே போல இது மட்டுமா இன்னும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களையும் என்ன பண்றாங்க, ரொம்ப கெடுக்கக்கூடிய வகையில இது போல பள்ளியினுடைய அருகாமையில அது போதை வஸ்து கலந்த அந்த சாக்லேட்டுகளை வந்து இன்னைக்கு வந்து அந்த பள்ளி பருவத்து இளைஞர் அந்த மாணவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் சீரழிக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்துல வந்து பாக்குறோம். இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றமே என்ன சொல்றான்னு சொன்னாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம், அதாவது இது மாதிரியான ஒரு போதை வஸ்து மிகுந்த அந்த ஒரு சாக்லேட்டை ஏன் வந்து அரசாங்கம் தடை செய்யாம இருக்குது, இது எந்த அளவுக்கு வந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் வந்து சீரழிக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து கண்டிக்கக்கூடிய காட்சியெல்லாம் வந்து பாக்குறோம். அதே போல அது மட்டுமா இன்னைக்கு எவ்வளவு ஒவ்வொரு துறைமுகங்கள்லயும் எத்தனை 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி அளவுக்கு இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க, போதைப் பொருட்களை பிடிக்கிறாங்க.
இதெல்லாம் நம்முடைய இளைஞர் சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சீர்கட்டு போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அளவுக்கு தான் இருக்குது. அதே போல இதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா மிகவும், அதாவது எந்த அளவுக்கு சொன்னாக்கா இந்த போதை வஸ்துகளுடைய எடுக்கக்கூடிய சூழ்நிலையினால அவர்கள் மதி இழந்தவர்களாக சமுதாயத்தில் இன்னும் பல தீமைகளுக்கு அவர்கள் தான் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அது ரொம்ப அவர்கள் அந்த தீமைகளுக்கு காரணமாக மட்டும் இல்லாம தங்களுடைய உடல்நிலையில அவர்கள், அதாவது மூளையை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதே போல புகையிலை குடிப்பதனால தன்னுடைய அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதையும் பார்க்கிறோம். அதாவது தன்னிலை மறந்தவர்களாக, அதாவது பைத்தியம் பிடித்தவர்கள் போல அதற்கு அடிமையான அந்த மக்கள் இன்னைக்கு வந்து தட்டழிந்து அதுக்காண்டி அந்த போதைக்காக வேண்டி எதையும் செய்யக்கூடிய மக்களாக இன்னைக்கு அந்த மக்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து இங்க பதிவு வைக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா போதையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு சம்பவம் நடக்குது. எங்க நடக்குதுன்னு சொன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்துல என்னன்னாக்கா புற்றுநோயாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை, ஒரு மெடிசின், அது வந்து சில போதைகள் கலந்து இருக்கு. அந்த நோயினுடைய வீரியத்துக்காக வேண்டி அதுல போதைகள், அது அதனுடைய வீரியம் இருக்கக்கூடாது, அதனுடைய பாதிப்பு அந்த நோயாளிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது அந்த பொருளை களவாடி திருடி அதை வந்து 4 நபர்கள் என்ன பண்றாங்க, இளைஞர்களுக்கு சேல் பண்றாங்க. அந்த நபர்களை அரசாங்கம் வந்து கைது பண்ணி அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணக்கூடிய காட்சியெல்லாம் வந்து பாக்குறோம். ஒரு சர்வே சொல்லுது 12 to 17 வயது கூடிய இளைஞர்கள் 25 வயதை அடையும் போது ஆரம்பிக்கக்கூடிய 12 வயதுல ஆரம்பிக்கக்கூடிய அந்த போதை பழக்கம் அவர்கள் 25 வயதை அடையும் போது ரொம்ப தீவிரமான நிலையை அவர்கள் அடைகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே கொடுக்குது. இதையெல்லாம் நாம வந்து பாக்குறோம். நான் என்னுடைய வெக்கேஷன் டயத்துல நான் ஊருக்கு போகும்போது ஒரு என்ன பண்றோம், ஒரு பெரும்பான்மையாக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, அந்த பண்டிகையில என்ன பண்றாங்க, நானும் என் நண்பரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிறு வயது, ஒரு 8 to 9 வயது அந்த பையன் என்ன பண்றான், போறான், ஒரு கையில ஒரு கூட எடுத்துட்டு போறான். நாம நினைச்சேன் ஏதோ வீட்டுக்கு ஜாமா ஏதோ வாங்க போறான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா பட்டுன்னு ஒரு மது கடைக்குள்ள போறான். வரும்போது 2 பாட்டில்களை பேப்பர்ல மடிச்சு கொண்டு வரான். எந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த இளைஞர் சமுதாயமும் அந்த மாணவர் சமுதாயமும் சீரழிஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணம் யாரு? பெற்றோர்களாக இருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னாக்கா அந்த பெற்றோர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளை வந்து பேணி காக்கக்கூடிய பொறுப்புல இருக்காங்க. ஆனா இந்த பெற்றோர்கள் சரியான முறையில அந்த பிள்ளைகளை வந்து பேணி காக்குறாங்களா அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து இது போன்ற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் போது இல்லை என்றுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னாக்கா ஒரு பிள்ளைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், உணவு நாம சாப்பிடுவதோட அவர்களுக்கு என்ன பண்றோம், சிறப்பான முறையை கொடுக்கிறோம். ஒரு உடுத்தக்கூடிய துணிமணிகள், அவர்களுக்கு தேவையான செல்போன்கள், இன்னும் அவர்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ எல்லாமே அவர்களுக்கு வந்து நம்ம சிறப்பான முறையில கொடுக்கிறோம். ஆனா அதனுடைய மட்டும் நம்மளுடைய வேலை முடிந்து விட்டதா? அவர்களை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறோம். ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது நாம பாக்குறோமா, கண்காணிக்கிறோமா? அல்லது நண்பர்களோட போகின்றார்களே, அவர்கள் வெளியே போறாங்களே, அவர்கள் நண்பர்களுடைய வட்டாரம் எப்படி இருக்கு, நாம வந்து அதை வந்து கண்காணிக்கிறோமா? ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் உள்ள உறவு எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை அடைஞ்சிருக்கு. காலையில அவன் ஸ்கூலுக்கு போறான், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு அவனுக்கு டியூஷன் முடிஞ்ச பிறகு ஹோம்ஒர்க் முடிஞ்ச பிறகு அவன் என்ன செய்யறான், ஏது செய்யறான், அதோட சாப்பிட்டுட்டு படுத்துறான். அவன் எந்த நிலையில இருக்கான், அவன் வெளியில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அவனுக்குடைய நண்பர்கள் யாரு, அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, நாம என்னைக்காவது அந்த பையனை கூப்பிட்டு அவனை அன்போடு பக்கத்துல உட்கார வச்சு ஒரு நண்பனை போல என்னைக்காவது நம்ம அவனோட உட்கார வச்சு பேசியிருக்கோமா? பேசி இருந்தோம் என்று சொன்னால் இது போல நடக்கக்கூடிய சமுதாயத்தின் வெளியே நடக்கக்கூடிய எத்தனை புறக்காரணங்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து காவல்துறையா அல்லது அரசாங்கமோ ஒரு காரணமாக இருக்கட்டும், அல்லது கல்வி கூடங்களாக இருக்கட்டும், அவர்களும் ஒரு காரணமாக இருக்கட்டும். ஆனாலும் அதை விட முக்கிய காரணம் எங்க இருக்குது? பெற்றோர்கள் சரியான முறையில் அந்த பிள்ளைக்கு நல்லொழுக்க பயிற்சியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம நம்மளுடைய பிள்ளைய மறந்துட வேண்டியதான். இனி வரக்கூடிய காலங்கள், கடந்து போன காலங்கள் இப்படியாக போயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் இன்னும் அதைவிட மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்முடைய இப்போதைய உள்ள சமுதாய சூழ்நிலையாக இருக்கு. இதையெல்லாம் நாம களைஞ்சி நம்முடைய அந்த சமுதாயம், இளைய சமூகம் ஒரு நல்ல நிலையில வரணும்னு சொன்னாக்கா நாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சரியான முறையில போதிக்கணும். இன்னைக்கு வந்து பாக்குறோம்
நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்லொழுக்கத்தை கொடுக்கிறோம். பொய் பேசாதப்பா, நீ தண்ணி அடிக்கிறது தப்பு, சிகரெட் அடிக்கிறது தப்பு, இத்தனை போதை பழக்கங்கள்லாம் தப்புன்னு சொல்றோம். ஆனா அதை அந்த பெற்றோர்கள் பின்பற்றுகிறார்களா? அங்கதான் ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை அவர்கள் சரியான முறையில் பின்பற்றினார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பையன் நம்மளை பார்ப்பான், பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? நாம நம்மளுடைய தகப்பனை போல இருக்க வேணும் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா வெறும் வாய் சொல் வீரர்களாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த சமுதாயம் சீர்கெட்டு விடும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு வசனத்தை சொல்றான், நீங்க சொல்லாததை, நீங்க செய்யாததை சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்றான். அது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால நாம வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இல்லாம நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாயிர்தவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மிக அருமையாக பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு கவனிக்கணும், எப்படி கவனிக்க தவறுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அடுக்கடுக்காக எடுத்து சாதிக்கு அவங்க எடுத்து சொன்னாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்துல முதல்ல பெற்றோர்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும்.